இத்தனை நாள் மல்லித்தழையும் கருவேப்பிலையும் வாடி போயிடுச்சுன்னு நீங்கள் குப்பையில் போட்டிங்களா? இனிமேல் வந்து இதை குப்பையில் போடாதீங்க. இது வந்து நம்ம சூப்பரான வந்து ஒரு சாதம் செய்யலாம். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லித்தழையும் கருவேப்பிலையும் வந்து ரொம்பவே வாடி போயிருந்துச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சீரகம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது கூடயே நீங்கள் மஞ்சப்பொடி போடுறதா இருந்தாலும் இப்போயே நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயம் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இதை வந்து நான் நல்லா மிக்சியில் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி பேஸ்ட்டான கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸை வந்து ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது கூட வந்து கொஞ்சம் கடலை பருப்பு, உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக வந்து நான் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு வரமிளகா இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் இருக்குல்ல, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கொஞ்சம் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உப்பு போட்டனால இதில் நான் போடலை. இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து மஞ்சப்பொடி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது பேஸ்ட் அரைக்கும் போதே வேணாலும் நீங்கள் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். இது நல்லா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சுண்டி வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடு சாதம் வந்து வடித்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்து இதில் போட்டு கிண்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சுவையான டேஸ்ட்டான மல்லித்தழை கருவேப்பிலை சாதம் வந்து ரெடி ஆயிரும். இல்லை நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பிடலாம். நீங்கள் மல்லித்தழை வேஸ்ட் ஆனாலும் மல்லித்தழை சட்னி வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் தனித்தனியாக வந்து மல்லித்தழை சாதம், கருவேப்பிலை சாதம் அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சாப்பாடை மட்டும் போட்டு கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இன்னும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.